ட்ராமாக்கு எடுக்கிறவர் தான் எங்கள் ஸ்கூலில் எடுத்தார் ஃபோட்டோ. மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ மனோகர் அவர்களும் இது உட்காந்துருக்கும்போது நீட்டி இருக்காரு. அதில் எப்படியோ இந்த தற்செயல் கொடுக்கணும்னு கொடுக்கலையாம், கலந்துருச்சு. யார் அப்படின்னா ராஜா ஃப்ரம் டாக்டரு. சரி இப்போ எம்ஜிஆர் சொன்னால் சரி கூப்பிடுங்க, எனக்கு புது ஹீரோயின் தேடிட்டு இருக்கேன் ஒரு படத்தில் உலகம் சுற்றுவாள் அப்படின்னு மனோகர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு எங்கள் அம்மாவை. அப்போ இந்த மொபைல் இதெல்லாம் இல்லைல்ல, ஃபோன் லேண்ட்லைன் தானே. அப்போ இல்லைங்க நடிக்க மாட்டா, 9th ஸ்டாண்டர்ட் போய் இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் போக போகிறா, நடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வச்சுட்டாரு. அப்புறம் என்ன நினச்சாரு, மனோகர் ஒரு 4-5 நாள் பொறுத்து அவரே வீட்டுக்கு வந்தார். என்னம்மா அவர் டெய்லி கேட்குறாருமா, ஷூட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனார். இப்போ பார்த்து அம்மாவை எப்படியோ சம்மதிக்க வச்சார். உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியும், அவங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் மினிஸ்டராக இருந்திருக்காரு, பொருட்செலவர் எம்ஜிஆருக்கும் நல்லா தெரிஞ்சவர். சொன்னார் உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான ஏம்மா உனக்கு நடிக்க விருப்பமா? எனக்கு விருப்பங்க. பாருங்க அவளுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்குது, நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க? அதெல்லாம் அந்த ஆர்வம் இருக்குது. அப்போ உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு வசனம் பேச தெரியாது, எதுவும் தெரியாது, டான்ஸ் மியூசிக் போட்டால் ஆடுவேன், அவ்வளோதான். சரி நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லி இப்போல்லாம் இன்ஸ்டியூட்லாம் அப்போல்லாம் இல்லை, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் என்னுடைய இன்ஸ்டியூட். காலையில் 9 மணிக்கு போனோன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும். அதாவது எப்படி நடக்கணும் ஹீரோயின் நாடகம். அதான் சார் அந்த காலகட்டம் வேறு இந்த காலகட்டம் வேறு. இப்போல்லாம் ப்ராம்ப்டிங்கு எல்லாம் பாஷை தெரியணுன்ற அவசியமே எதுவுமே தெரிய வேணாம், நான் நடிக்கலாம். அது இப்போ சொல்லும்போது கூட அது இது மாதிரி வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஐயோ இப்போ நடிக்கிறவங்கலாம் இல்லைங்களா, ஏன்னா ப்ராம்ப்டிங் இட்ஸ் வெரி ஈஸி. அந்த மாதிரி ஜி சகுந்தலா அம்மா வருவாங்க, ஏற்ற இறக்கத்தோடு எப்படி தமிழை சொல்லணும். ஏன்னா தமிழில் எனக்கு வந்து ஏற்ற இறக்கத்தோடு அந்த பழக்கம் இல்லை இல்லையா, ஏன்னா நாடகத்துலையும். அப்புறம் இன்னொருத்தரும் ஒரு நாடக நடிகர் பிடி சம்பந்தம், எப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது, தமிழை உச்சரிக்கிறது எப்படி அப்படின்னு கற்று கொடுப்பாரு. அப்புறம் சோப்ரா மாஸ்டர், புலியூர் சரோஜா, ரகு மாஸ்டர், இவங்கெல்லாம் சினிமா டான்ஸு. ஸோ பல பிரிவுகளில் பயிற்சி பெற்று உண்மையிலேயே அது வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி வீக்லி ஒரு 4-5 நாளுக்கு ஒரு தடவை வந்து ஓவர்சீ பண்ணுவார் எம்ஜிஆர் அவர்கள். வந்து எப்படி பண்ணுற அதெல்லாம் சரி நல்லா பண்ணுறது, ரொம்ப நல்லா பண்ணுது அப்படின்னா. அப்போ உலகம் சுற்றுமால் தான் என்னை வந்து 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு ஒப்பந்தம் பண்ணாங்க உலகம் சுற்றுவாளி. அப்போ சொன்னார், ஏன்னா நிறைய நடிகைகள் நான் கொண்டு வரேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அப்புறம் அவங்க மற்ற படங்கள்லாம் நடிக்க போயிடுறாங்க, நான் அவங்க கான்செர்ட் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பேனரில் ஹீரோயினாக நான் இது வரைக்கும் யாரையும் அறிமுகப்படுத்துனது கிடையாது. அந்த பெருமை உங்களுக்கே சேரும். ஃபஸ்ட்டு நான் அறிமுகப்படுத்துறது இதுதான். அது நானாக தேடி, மற்ற நிறைய பேர் என்கிட்ட சான்ஸ் கேட்குறாங்க. இப்போ கூட நானாக வந்து மனோகர் அமிச்சு தேடி வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து இது பண்ணுறேன். நீ வந்து நல்லா நடித்து பெரிய ஒரு திறமையான ஒரு நடிகையாக இருந்தால் தான் எனக்கு பெருமை. ஏன்னா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து நாடோடி மன்னன், அப்புறம் உலகம் சுற்றும் வாலிபன், அப்புறம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். 2 படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன். அவருடைய கடைசி படமான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வந்து அவர் நடிகராக டைரக்டராக நடித்த படம், கடைசி படம், முதலமைச்சரானதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம். அந்த 2 படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன். அதுலேயும் எனக்கு ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி. எங்கே சந்திச்சிங்க முதல்ல எம்ஜிஆர்? அது எங்கே ராட்காட் ரோட்டுக்கு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆஃபீஸ், அங்கே தான் மனோகர் சார் வந்து கூட்டிகிட்டு போனார் அவரோட வண்டியில் வந்து. அப்போ கூட அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, மனோகர் சார் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனார். ஆனால் ஒரு மனோகர் சாரை பற்றி ஒரு சொன்னோம், கடைசி வரைக்கும் அவர் இது நான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பெருமை ஒரு நாள் கூட பேசுனது கிடையாது. ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது நான் கூட போய் பார்த்து கேட்டேன், ஏதாவது என்ன ஏதாவது ஒன்றும் வேண்டாமா நல்லா அப்படின்னு அவருக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து அது மாதிரி ரொம்ப கம்மி ஆளுங்க தான் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில், நான் பார்த்துருக்கேன். இல்லை பிரதிபலன் பார்க்காம இல்லை ரொம்ப பெரிய அது மாதிரி. அதே மாதிரி கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆர் பிக்சர் ஆஃபீஸில் தான் முதல் முறையாக பார்த்தேன். நீங்கள் அப்போ வந்து ஒரு 15 வயது பள்ளி மாணவி. ஆமாம், எம்ஜிஆர்ன்றவர் சினிமா உலகத்தை அரசியலும் எப்படி இருந்தது அவர் பார்த்தா இப்படியெல்லாம் இருப்பாரோ அப்படியெல்லாம் நினச்சி போனேன். நான் போட்டால் அப்படியே தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார், பானையில் கண்டனோடலாம். எனக்காக இப்படி என்னம்மா சாப்பிடுங்க அப்படின்னாரு. இல்லைங்க சாப்பிட்டு வந்தோம். சரி உட்காருங்க அப்படின்னு நானும் கீழே இல்லை மேலே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் கொடுத்து அப்புறம் வந்து அம்மா கிட்ட பேசி 1 மணி நேரம் பேசினார். அம்மா கிட்ட, அம்மா என்ன பார்த்தம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி சரி அக்ரிமெண்ட் போட்டு அதான் எல்லாம் சொல்லி கொடுத்து போகிறதுக்கு முன்னால் உலகம் சுற்றி வாலிபன் ஆக்சுவலி நேர்லி 73 வந்ததுங்க. 72 71 நான் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி எவ்வளோ நாள் ஆச்சு, 58-59 வருஷம் ஆக போகுது நானும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. அப்படி இருந்தும் அப்போ எல்லாம் சொல்லி கொடுத்து எம்ஜிஆர் முதல் படமே நான் அறிமுகப்படுத்தி அதுக்கு முன்னால் நேற்று நாளைய படத்துலையும் நடித்து
அதுக்கப்புறம் தான் ஜப்பான் போனோம். முதல்ல என் படமே ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர். அந்த காலத்தில் வெளிநாடு போகிறது பெரிய விஷயம். இப்போ தடிக்க விழுந்தால் வெளிநாடு. ஏன்னா அப்போ ரூல்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு என்னென்னமோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படமே எவ்வளோ நாள் ஓடிச்சு. அது ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. எதிர்பாராத, ஏன்னா அவ்வளோ ஒரு இது இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு நடுவில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இல்லையா? அந்த மாதிரி அதை பற்றி சொல்ல. இப்போ வந்து எவ்வளோ தொழில்நுட்பம் எவ்வளவோ முன்னேறி இருக்குது. அப்போ அதெல்லாம் இல்லை இல்லைங்களா? இப்போ வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவர் வச்ச ஷார்ட்ஸு, அவர் வச்ச ஆங்கிள்ஸு, அவர் கேமரா வச்ச இதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ கூட ஒரு ஹாலிவுட் படம் வர மாதிரி இருக்கும். அந்த பிக்சரைசேஷன் அது இது. இன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு நிச்சயமாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா எப்படி எடுத்திருக்காரு. ஆனால் என்ன எடுக்கிறாரு எங்களுக்கே தெரியாது. நடிச்சுக்கிட்டே இருங்கன்னு இப்போ இல்லை, நடிச்சுட்டு பார்த்தா கேமரா போயிட்டுருக்கோம். சரி வாங்கன்னு. அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படமாங்கிறதுனால எனக்கு தெரியல என்னன்னு. இங்கே அமெரிக்கா, ஜப்பானு, அங்கே இங்கே. ஏன்னா அங்கே மஞ்சுளா, சந்திரகலாம் ஏற்கனவே நடிச்சிருக்கவங்க. எனக்கு மட்டும்தான் தெரியாது. ஜானகிமா தான் பாவம். எங்கள் அம்மா சொன்னாங்க, பார்த்துக்கங்க. ஏன்னா அப்போல்லாம் யாரும் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ நாங்களாம் போனோம். இப்போ ஜானகி அம்மா தான் சரி நான் பொறுப்பு நான் பத்திரமா பார்த்தேன். காலையில் 5-5:30 மணிக்கு வந்து எந்த காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு. எழுந்துரு, அவங்கெல்லாம் பாரு எழுந்துட்டாங்க பாரு, இன்னும் தூங்கிட்டு இருக்க, இந்தா குடி அப்படின்வாங்க. ஜானகி அம்மா கூட கடைசி வரைக்கும் என் கூட தொடர்புலேயே இருந்தாங்க. அவங்க இறக்குற வரைக்கும் பெரிய விஷயம். இங்கே லதா ராஜேந்திரன் இருக்காங்க, பக்கத்தில் வீனஸ் காலனியில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வருவாங்க, வா அப்படின்வாங்க. நாங்கள் போய் லஞ்ச் சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த ஜானகி அம்மாவும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க கடைசி வரைக்கும். ஆக்சுவலாக அவங்க சிஎம் ஆனந்த கூட அவங்களும் என்னை கூப்பிட்டாங்க, நீ வந்து அரசியலுக்கு. இல்லைம்மா, குழந்தைங்க இருக்காங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. ஸோ நான் வீட்டில் நம்ம வீட்டு பொறுப்பை பார்க்கணும் இல்லையா? அது இப்போ என்னால் முடியாதுன்னு அந்த அளவுக்கு அன்பு செலுத்துனாங்க என் மேலே. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் யாருமே வரல. அதுதான் முதல் படம். ஒரு 40-45 நாள் வந்து வெளிநாடு ஒரு புது படக்குழுவினரோட தங்கியிருந்தீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது அவங்களோட அங்கே இருந்தது? எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. எல்லாமே புதுசாக இல்லை, ஹாங்காங்கில் வேறு உங்களுடைய டிரான்சிட் டிக்கெட்டை தொலைச்சிட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டை வேறு பாத்ரூமில் வச்சுட்டேன். இங்கே வந்து ஃப்ளைட்டில் வந்து யார் வேறு அது அப்போ நல்ல வேலை யார் பாஸ்போர்ட் எங்கள் பாஸ்போர்ட் ஐயோ ஃப்ளைட்டை போய் உள்ளே போய் பாஸ்போர்ட் போய் ஓடி போய் பாத்ரூம் எடுத்துகிட்டு வந்தோம். சின்ன வயசு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பொறுப்பு தனியாக அங்கேயும் போனது கிடையாது. அம்மா எனக்கு தனியாக எங்கேயுமே போனது கிடையாது. அதனால் என்னை வந்து ஒரு மாதிரி ஒரு பத்திரமா அவங்க வீட்டு பொண்ணை எப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்த்துக்கிட்டாங்க என்ன ரொம்ப ஒரு இதாக. அதனால் இண்டஸ்ட்ரியில் கூட சொல்லுவார் எனக்கு, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வாங்க போங்க அப்படி தான் பேசணும். ஆனால் யார்கிட்ட ஓவராக சிரிச்செல்லாம் பேசுகிற அட்வான்டேஜ் எடுப்பாங்க. உனக்கு தெரியாது, உங்கள் அம்மாக்கெல்லாம் நான் சத்தியம் உங்களுக்கு வாக்கு கொடுத்து உனக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது ரெஸ்பான்சிபிலிட்டி அது அதிகம். என்ன சொல்லுவார், உன்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதனால் அப்படிலாம் இருக்கிற அவரோட ட்ரைனிங்லேயே அப்படியே வளர்ந்தேன். அவர் கேட்டு தான் மற்ற படங்களெல்லாம் கூட நடித்தேன். அப்போவும் நடித்தேன். எல்லா படங்களும் நடிச்சிருக்கு. தெலுங்கு நாகேஸ்வரம், என் டி ராமரா, பிரேம் நசீர், மது, அப்படி இப்படி எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கமல், ரஜினி அவங்களோடையும் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் சின்ன திரையில இப்போவும் நடிச்சிட்ருக்கேன். இந்த காலகட்டம் எல்லாத்துக்கும் காரணம் எம்ஜிஆர் தான். அவர் தான் என்னுடைய ஆசான். அவர்னால தான் நான் வந்து இப்போ கூட என்ன வந்து எம்ஜிஆரில் எம்ஜிஆரில் அந்த பேர் உங்களோட மட்டும்தானே சேர்ந்தது. ஆமாம், ஒரு காரணம் ஒரு கடைசி படங்கள் எல்லா படம் மோஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நான் தான். அந்த உரிமை குரல் படம் சூப்பர் ஹிட். இன்னைக்கு கூட பார்க்குறேன். இன்றைக்கி ஏதோ ஒரு இந்த பரமசிவ முதலியார் இருக்கார் பாருங்க, அந்த முருகன் டாக்கஸ், அவங்க வீட்டுக்கு போயிருந்தவர் 100வது ஆண்டு விழான்னு சொல்லி. அவர் இருக்கும்போதும் அவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர். வந்து பெரியவர் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஜனவரி என் பிறந்த நாள் அன்றைக்கி வீட்டுக்கு வந்து ஸ்வீட்டு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு போவார். ஸோ அவங்க சன் வந்து கூப்பிட்டுருந்தாரு. நான் போனேன். அங்கே எல்லாம் சின்ன லேன், மின்ட் ஸ்ட்ரீட்டு, எல்லாம் வயசானவங்க லேடிஸ் எல்லாம் ஓடி வந்துருச்சுங்க. வயசான லேடிஸ், அம்மா எம்ஜிஆர் உலகம் அதாவது உரிமை குரல் அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க. இந்த பக்கம் சின்ன குழந்தைங்க, ஆண்டி எங்கள் அம்மா அவங்க சீரியல் பார்ப்பாங்க, ஒரு செல்ஃபி. ஸோ ரெண்டு மிக்ஸ்டு பார்த்திங்கன்னா. அதனால் அந்த சின்ன பசங்களுக்கும் ஒரு 7-8 வயசு குழந்தைங்க எல்லாம் இல்லையா, கேர்ள்ஸு, ஆண்டி உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ஆண்டி. ஸோ அது வந்து ஒரு பெருமையாக தான் நான் கருதுகிறேன் இல்லையா. நீங்கள் எத்தனையோ கதாநாயகர்களோடு நடிச்சிருந்தாலும் நடிகர் ரஜினிகாந்த் தவிர வேறு யாரோடவும் உங்களை சம்மந்தப்படுத்தி எந்த கிசுகிசும் வந்ததில்லை. ரஜினிகாந்த் மட்டும் எப்படி இணைச்சி அப்படி ஒரு கிசுகிசுக்கள் வர தொடங்கிச்சு? அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர். எனக்கு வந்து சில பேர் ஒரு நல்ல நண்பர், அவ்வளோதான். அவர் அப்போ தான் அப் அண்ட் கம்மிங். நான் வந்து அந்த காலத்துலேயே ஒரு எம்ஜிஆர் ஹீரோயின். எம்ஜிஆர் ஹீரோயின். நாங்கள் வந்து இந்த ஆழியார் டேம் இருக்குது பாருங்கள், பொள்ளாச்சிக்கிட்ட, அங்கே ஷூட்டிங் அந்த ஆயிரஞ்சன் மங்கள் படத்துக்கு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ மஞ்சுளா விஜயகுமார் இருந்தாங்க. மஞ்சுளா விஜயகுமார் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. எப்படியும் மஞ்சுளா ரொம்ப நல்ல தோழி.
அதே மாதிரி ரஜினி வந்து ஈவினிங்னா உட்காந்துக்குவார். உட்காந்து கதை பேசுவோம், சாப்பிடுவோம், அது மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம், அவ்வளோதான். பட் மற்றபடி கிசுன்னா இது கேட்பறது இப்போ கிசுலாம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்துல சும்மாவே ஏதோ ஒன்று இது பண்ணி இது பண்ணி சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படி வந்து அவங்க இது நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க அதை பற்றி. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உண்மையில நிறைய கதை சொல்லுவாங்க. ஆமாம், இதில் வந்து எக்கச்சக்கமான கதையெல்லாம் நிறைய வலைத்தளங்களில் ஆமாம் நிறைய சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ரஜினி ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு வரைக்கும் நான் மதிக்கின்ற ஒரு நல்ல ஒரு நடிகரை விட மனிதர் இல்லையா? வேர்ல்ட் ஃபேம் இருந்தால் கூட அது வந்து இட்ஸ் நாட் கான் டு அந்த அடக்கம். எனக்கு அதனால தான் ரஜினியை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பல கதாநாயகர்களோட நடிச்சிருந்தா கூட அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கதாநாயகராக இருந்தவர் ஜெய்சங்கர். அவரோட வந்து உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இதே மாதிரி தான் நிறைய படங்கள் வந்து வந்தோன்னா நடிக்க முடியாமல் போயிடுச்சு. கால் ஷீட் எம்ஜிஆரோட படங்கள், அதனால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஜெய்சங்கரோட ஒரு 7-8 படம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் அதுக்காக நான் வருத்தமே படலை. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆரில் நடித்த படங்கள்லாம் எல்லோரும் மக்கள் மனதில் எவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தா கூட அந்த படங்கள் அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் இங்கே வெளிநாடுகள்லாம் போனால் கூட தலைவர் படம் எம்ஜிஆரும் நடிச்சு அந்த ஒரு பெயர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இருக்குது. எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்தது, அவர் முதலமைச்சரானது, எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து அவரோட பயணிச்சிருக்கீங்க. எம்ஜிஆர்கிட்ட உள்ள மிகச்சிறந்த குணங்கள் அப்படின்னா எதை சொல்வீங்க? மனித நேயம். நிறைய பேரும் நடிச்சிருக்கேங்க. தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் கன்னடத்துலேயும் எல்லா பெரிய நடிகனோடும் நடிச்சிருக்கேன். எம்ஜிஆர் வந்து சினிமா உலகில் மன்னன், நோ டவுட் அபவுட் இட். இன்றைக்கி வரைக்கும் சில வேஷம், சில ரோல்ஸு, சில ட்ரெஸ்ஸெல்லாம் அவர் போட்ட மாதிரி யாரும் இப்போ இருக்கிறவங்க கூட யாரும் போட முடியாது. ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆண்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஆட போனவர் தான் அவர். அப்படி மட்டும் அது மட்டும் இல்லை, முதலேருந்தே அவர் வந்து அரசியல் சமுதாய நோக்கத்தோடு தான் அவர் படங்களே இருக்கும். பாருங்கள், அவர் பாடல்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ கருத்து இருக்கும். இப்போ கூட கேட்கலாம். இன்றைக்கி வர பாடல்கள்லாம் என்னென்னு ரேம்பும் ஒரு மியூசிக் இது பண்ணி கேட்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது வந்து அவரோட மனித நேயம். அதாவது இங்கே 4 பேர் இருக்காங்க செட்டில், ஒரு முறை எல்லோரும் அதே சாப்பிடணும். அது 4 பேர் இருந்தாலும் 40 பேர் இருந்தாலும் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே. அவர் என்ன சாப்பாடு ப்ரொடியூசர் கொடுத்தாரு, எல்லாருக்கும் நான்வெஜ் கொடுங்க. அவங்க ஒரு லைட்ஸ் மேன் யாராவது கொஞ்சம் தான் வா என்ன பிரச்சனை, ஏன் அப்படி இருக்க, இல்லை நான் ஏதோ உடம்பு சரியில்லை, உடனே மாணிக்கம் உடனே கொடு. அது நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பார்த்ததில்லை. லதாக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். புலியூர் சரோஜா ஒரு நாள் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு, அது நான் வந்து இப்போ அட்வான்ஸ் கொடுக்கணுமா வந்து ஃப்ளாட்டுக்கு என்ன பண்ணுறது தெரியல, அண்ணன் எப்படி கேட்குறது பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னா ஒன்று கேட்டேன், என்ன சொல்லிட்டு புலியூர் சரோஜா அவங்ககிட்ட, இல்லைங்க ஏதோ இப்போ ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா, ஏதோ இடத்துக்கு எவ்வளோவான்னு கேளு அப்படின்னாரு. எவ்வளோ சரோஜாண்ணா? அந்த காலத்து 30,000 என்னமோ அப்படின்ச்சு. வா சரோஜா வா, இந்த மாணிக்கம் கொடுத்துரு. அது யாருமே இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாதுங்க. எனக்கே பண்ணியிருக்காரு, மற்றவங்களுக்கெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து சிங்கப்பூரில் இருந்தேன், நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போ நானும் ஆனால் அடிக்கடி ஜானகியம்மாவோட தொடர்பில் இருப்பேன். இவர் 84 அமெரிக்கா போகும்போது கூட பேசியிருக்கேன். அப்போ வந்து போய் பார்த்துருக்கேன் நான். ஜானகி அம்மாவுக்கும் பைபாஸ் ஆகிருந்தது. அவங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஜானகி அம்மா எப்போ போனாலும் உனக்கு என்ன, நீ மேலே போய் பார்ப்போமா அப்படின்வாங்க, நீ போமா அப்படின்வாங்க. என்னை வந்து எப்போவுமே அவ்வளோ ஒரு நல்லா தான் எப்போனா சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம். ஆமாம், நீ போமா, நீ போய் பாருப்போ மாணிக்கம் போ அப்படின்னா போய் அவரை போய் பார்த்துட்டுலாம் வந்தேன். அப்புறம் 86, 84 அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. 86 எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர், அது டிடெக்ஷன் பண்ணல. அப்புறமா லாஸ்ட்டில் டிடெக்ட் பண்ணாங்க. வந்து அப்போலோவில் கொண்டு போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு செகண்ட் டே சிஎம் வராரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிஎம்க்கு ஒரு உடம்பு சரி, நான் நினச்சா அவருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் தானே இருந்தார். ஒருவேளை அப்படியெல்லாம் இல்லை. விவேகானந்த ராஜ், ஆறுமுகன் அவருடைய இருந்தாங்க. 2 பேரும் வந்தாங்க. எங்கள் அம்மா நேராக கேட்டு அம்மா ரூமுக்கு வந்தார். அது என்னண்ணே உங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ பிடிக்கும், எனக்கு எத்தனை வாட்டி சமைச்சு கொடுத்தா, சிங்கப்பூரில் கூட கேட்பாரு, அம்மா இந்த சமைச்சு அனுப்புங்க, அம்மா அனுப்புவாங்க, ஏன் நீ வந்து சொல்லவே இல்லை எனக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு. உடனே பிசி ரெடியாக கூப்பிட்டாரு. அங்கே இருக்க ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டாரு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்கே வேணால் கூப்பிட்டு போங்க, அமெரிக்கா வேணால் கூப்பிட்டு போங்க, சிங்கப்பூர் வேணால் கூப்பிட்டு போங்க, ஏன்னா எல்லா செலவும் என்னோட தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் நான். இல்லைங்க வேண்டாம், இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து அது என்னன்னு சொல்கிறது, அவர் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாதுங்க. அது இந்த புத்தன், காந்தி, இயேசு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவரை உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை, பல பேருக்கு அப்படி தான் இருந்தது. இல்லை, என்னோட கருத்து அது அந்த இதில் தான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மனசு,
அந்த மாதிரி தேடி தேடி போய் உதவுற மனசு அவர்கிட்ட தான் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா நடிகையாக நீங்கள் இருந்தப்போ இருந்தால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விலகி நீங்கள் கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் போயிட்டீங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. முதலமைச்சருக்கு வந்து அந்த எவ்வளோ பணிகள் அதுக்கு நடுவில் வந்து பார்க்கறதுன்றது இப்போ கண்ணு கலங்கிறது என்னால் பார்க்க முடியும். அதாவது அது மாதிரி பலருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத. நான் வந்து அவரோட பயணிச்சிருக்கேன். எம்ஜிஆருடைய கதாநாயகனில் அரசியல் ஈடுபட்டது முதல்ல செல்வி ஜெயலலிதா, அதைத் தொடர்ந்து இப்போ நீங்கள். செல்வி ஜெயலலிதாவை நீங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கீங்களா? பேசியிருக்கேங்க. பேசியிருக்குங்க. அப்போ அதாவது எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே? அதுக்கு முன்னால். ஓ, அதுக்கு முன்னால் அது அரசியல்னா முதல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சது, அதில் 3வது மெம்பர் நான் தான். அதான் உங்களுக்கு முன்னாடி யார் 2 மெம்பர்? ஜானகி அம்மாவும் சத்யவாணிமுத்து. ஆமாம், 3வது நீங்கள்? 3வது நான் தான். அரசியல் இது சத்யா ஸ்டுடியோவில் அது கட்சி ஆரம்பித்த உடனே 3வது மெம்பர் நான் தான். மேக்கப் ரூமில் அது ஜாயின் பண்ண 3வது மெம்பர் நான் தான். அவர் சொல்லுவார், நீ தான் ரொம்ப தைரியசாலி. ஆனால் கொஞ்சம் தைரியமாக பேசிடுவேன். இது கொஞ்சம் இது அந்த ஆரம்ப சினிமாவில் நடிக்க தான் கொஞ்சம் பயம் தான், தைரியமாக தான். நீ தான் வேலு நாச்சியார் பரம்பரையாச்சார், ராமநாதபுரம் எங்கள் வேலு நாச்சியார். நீ தான் தைரியமாக பேசுவேன், நீ வா நீ பேசு அப்படின்வார். நீ பேசு நீ என்ன அரசியல். பட் அப்போ எனக்கு வயசு ரொம்ப கம்மி. நான் சொன்னேன், நீங்கள் என்ன வேணால் நீ சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் கட்சிக்காக. பட் என்னை வந்து சினிமா மட்டும் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லாதீங்க. எனக்கு ஒரு ஆர்வம், இன்னும் நிறைய படம் பண்ணணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய இதெல்லாம் எனக்கு இருக்குது. ஃபுல்லாக கட்சியில் வந்து சினிமா விட்டுட்டு வந்துடுன்னு சொன்னார். அது உங்களுக்கு அரசியலுடைய வீச்சு தெரியாமல் இருந்தது கூட அது காரணமாக இருக்கலாம். ஆமாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பல ஆண்டு காலம் மினிஸ்டராக இருந்திருக்கேன், எல்லா வாய்ப்பும் இருந்திருக்கு. ஆமாம், எங்கள் அப்பாவே அதான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவே வந்து மினிஸ்டர் காங்கிரஸில் இருந்திருக்காரு. அப்போ நானும் காங்கிரஸில் இருந்தேன் அந்த டைமில். அப்புறம் நீங்கள்லாம் வந்து பேசணும் மாதிரி ஆளுங்கள்லாம் வரணும் அப்படின்வார். அப்போது இல்லைங்க நான் பண்ணுறேன், நான் கட்சியில் இருக்கேன், உன்னை என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் 76 சொன்னார். அதுக்கு நிறைய படங்கள் ஒத்துக்கிட்டோம், நிறைய படங்கள் வந்துருச்சு. அப்புறம் ஒரு 10 படம் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா கட்சி எலெக்ஷன் வந்தானா அதுக்கு பணத்தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு. ஆனாலும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 3 மந்த்ஸ் எலெக்ஷனாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சரிங்க, நாட்டிய நாடகம் சாகுந்தலம் நாட்டிய நாடகம் வந்து நான் போட 2 மணி நேரம். அது மாதிரி இப்போ கூட என்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பவானி, தேனி அப்படி எல்லா சென்டர்லேயும் போட்டு அவரோட தலைமையிலேயே 35 லட்சம் ரூபாய் அதிமுகவுக்கு தேர்தல் நிதியாக 76 கொடுத்துருக்கேன். அப்போ சொன்னார், எனக்கு நிதி கொடுத்துருக்கேன், நான் தான் எல்லாருக்கும் கொடுத்து பழக்கம், ஏன்னா அதை நான் பாராட்டுறேன் சொன்னார். அந்த இதுதான் அவருக்கு பாருங்கள், அம்மா உடம்பு சரியில்லை இருக்கும்போது கூட தேடி வந்து உதவி பண்ணானே, நீ வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார். அது வந்து கொடுத்து அந்த தேர்தலில் பெரிய வெற்றி அடைஞ்சு அப்புறம் இந்த அவரை முதல் பேட்டி எடுத்ததாலும் நான் தான் முதல். அதனால எனக்கு எப்பவுமே ஒரு எந்த காலத்தில் எங்கள் அம்மா கூட ஏதாவது நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது கூட எதனா என்னம்மா வேணாங்க எனக்கு மட்டன் பண்ணி அனுப்புங்க, சிக்கன் பண்ணி அனுப்புங்க. என் பிரதர் கூட யாரோ ஃப்ரெண்டுக்கு ஒரு சீட் வேணுங்க அப்படின்னா உடனே வா உடனே இந்த மெடிக்கல் சீட் இருந்தா கொடு. இப்படி நிறைய அந்த அவர் வந்து மறக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ நான் 84, 86 பார்க்கும்போது கூட சொன்னார், இப்போ கூட நீ வா, அப்போலோக்கு வந்தாருன்னு சொன்னேன், இப்போ கூட வா கட்சிக்கு வா, நீ இப்போ கூட நீ வந்துரு அப்படின்னாரு. பசங்கள்லாம் சின்னதாக இருந்தாங்க. நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது நிறையா. குழந்தைங்களாம் படிக்காம நான் பாட்டுக்கு அம்மாவும் இல்லை, நான் பாட்டுக்கு போயிருந்தா அது சரியாக வந்திருக்காது இல்லைங்களா. ஜெயலலிதா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒதுங்கி இருந்தாங்க சினிமாவில். அப்போ நிறைய வாட்டி அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அவங்க நடிகை அந்த காலகட்டத்திலே அரசியல்வாதியான காலகட்டம் இல்லை, அரசியல்வாதி இல்லை, அப்போ இன்னும் அரசியலுக்கு வரல. நடிகையாக இருந்து ஒரு கேப் இருந்தது, அவங்க விலகி இருந்தாங்க. அப்போ எப்படி பழகுவாங்க உங்ககிட்ட? அவங்க ரொம்ப நல்லா பழகுவாங்க, மனசு விட்டு பேசுவாங்க, ரொம்ப நல்லா பழகுவாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த நீங்கள் வந்து அந்த இடத்த பிடிச்சிங்கன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இல்லை அந்த மாதிரி அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு. அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு. அதனால் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. யூஆர் வெரி போல்ட் பர்சன், யூ ஷுட் பி ஆல்வேஸ் போல்ட் அப்படி இப்படின்னு எனக்கெல்லாம் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். நோ டவுட், வெரி இன்டெலிஜென்ட் லேடி. அந்த விதத்தில் லைக். அப்புறம் கிரிக்கெட் மேட்செல்லாம் போவோம். ஸோ 2 பேரும் ஒன்றாவா? ஆமாம், அவங்களுக்கும் பிடிக்கும். அப்போ நாங்கள்லாம் போவோம், போய் காரில் வந்து அவங்க காரில் கொண்டு நானும் கொண்டு போவோம், காரில் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த டைமில் ரொம்ப நல்லா பழகியிருக்காங்க என்கிட்ட. அண்ட் சில இதெல்லாம் பேசுவாங்க. ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவங்க வந்து அந்த காலத்துலேயே சொல்கிறேன். ஸோ அது வந்து எல்லார்கிட்டையும் ஃப்ரீயாக பழக மாட்டாங்க, எங்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பழகியிருக்காங்க. அப்புறமா வந்து அவங்க அரசியலுக்கு வந்து அதெல்லாம் முதலமைச்சராகி அதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நான் போகல. அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு நீங்கள் அவங்க பார்க்கவே இல்லையா? இல்லை, நான் அவங்க போய் பார்க்கல. நான் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன், ராஜஸ்ரீ, அவங்க நடிகை ராஜஸ்ரீயில் அவங்க சன் கல்யாணம். எங்கள் சிஸ்டர்னா என் கசின் சிஸ்டர் டாக்டர் தான் அவர் மேரி பண்ணார். அப்போ வந்திருந்தாங்க ஜெயலலிதா அம்மா. அப்போ என்ன கேட்டாங்க, வை யூ டோன்ட் கம், வா நீ, வை யூ டோன்ட் கம் அப்படின்னாங்க. நான் வரேன், வில் கம்,
நான் ஐம் ஆல்சோ ட்ராவலிங். நானும் என் பையனுங்களாம் லண்டனில் படிச்சுட்டு இருந்தானுங்க. அப்போ அதில் இருப்பேன். அது என்ன நான் வரேன்னு. ஆனால் போவே இல்லை. அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சிச்சு, கூப்பிட்டாங்களே போவே இல்லையே நம்மன்னு. அந்த அப்போலோவில் இருக்கும்போது போனேன் நான் பார்க்குறதுக்கு. போனேன் நான் போய் மேலே போனேன். போனால் அவங்க பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரை போல். போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த ஒரு தான் போய் உட்காந்துட்டு அப்புறம் வந்தேன். ஸோ என்ன இருந்தாலும் ஆஸ் எ லேடி ஐ ரியலி அட்மயர் ஹர் ஃபார் அ கட்ஸ். இல்லைங்களா, ஒரு அயன் லேடி மாதிரி இருந்தாங்க. சினிமாவில் ஒரு பிஸியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தடான்னு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனு எதனால் தோணுச்சு உங்களுக்கு? எங்கள் அம்மா விரும்பினாங்க, நீ செட்டில் ஆகணும், நீ வந்து 15 வயசுலேருந்து நீ வந்து நடிச்சிருக்க, நீ எதை பண்ணிக்கிற, உனக்கு வந்து நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும், அப்படி போகிறோம் பண்ணி நடித்த வரைக்கும் போகிறோம். அம்மா ஒரு தாயாக விரும்புவாங்க இல்லையா, எல்லாரும் அக்காலாம் செட்டில் ஆகி குழந்தைலாம் பெற்றுக்குச்சு. நான் எங்கள் அம்மா விரும்பினாங்க. சரி, நான் அதனால சரி நானும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டேன். சினிமா நடிகர் உலகத்தில் இருந்தவங்க எத்தனையோ பேர் நடிகரில் காய்ச்சிருக்காங்க. அது மாதிரி எந்த நடிகரோட உங்களுக்கு காதலே ஏற்பட்டது இல்லையா அந்த சினிமாவில்? இல்லைங்க. எப்படி அது வந்து அதுலேருந்து நீங்கள் வந்து அதே மாதிரி மிகப்பெரிய கிசுகிசும் உங்களை பற்றி வந்ததே இல்லை? அதுலேருந்து நீங்கள் வந்து பெரிய கிசுகிசுலாம் என்னை பற்றி எப்போவுமே வந்ததில்லை. எப்போவுமே வந்ததில்லை. ஐ மீன் இதில் என்ன இருக்குங்க, இது வந்து அதான சொன்னேன், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கலாம். அது வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க விரும்புகிறவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. வேண்டாம், எதுக்கு முடிஞ்சது முடிச்சிடணும் வந்து அவ்வளோதான் இல்லையா. வந்து இல்லை, இதெல்லாம் மீறி ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஏதோ மலையாள நடிகர் ஜெயனை திருமணம் செய்து கொள்ள இருந்து கிட்ட போய் வந்து கடைசி நேரத்தில் இறந்ததுனால நின்று போச்சுன்ற மாதிரி ஒரு செய்தி இல்லை. அவர் ப்ரப்போஸ் பண்ணது என்னமோ உண்மைதான். அவர் பண்ணாரா? அவர் ப்ரப்போஸ் பண்ணார். அவரோட நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கேன். ஒரு லவ் இன் சிங்கப்பூர்னு ஒரு படத்தில், தெலுங்கு ப்ளஸ் மலையாளம். சிரஞ்சீவி கூட நடித்தார் அதில். சிரஞ்சீவி, ரங்கநாத், இதெல்லாம் பிரேம் நசீர், ஜெயன் இவங்களாம் நடித்தாங்க. அந்த படம் ப்ரப்போஸ் பண்ணார். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, ப்ரப்போஸ் பண்ணார். அதெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே அவருக்கு ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டார். அது எனக்கு வந்து ஒரு ஷாக் தான். திடீர்னு நம்ம கூட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு போயிட்டாங்க. ஆமாம், அவ்வளோதான். அது மாதிரி அதனால தான் அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றும் இல்லை. பெரிய கிசு அது இதெல்லாம் ஒன்றும் வந்ததில்லை என்னை பற்றி. ஆமாம், உங்களை பற்றி அது ஒரு நீங்கள் வந்து சினிமாவில் வந்து இன்னும் சரியாக சொல்லப்போனால் வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையினால் அறிமுகப்படுத்தப்பட்டவனாலேயே ஒரு சின்ன ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு தள்ளி வந்து மரியாதையாக வந்து நம்பியார் கிண்டல், அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நம்பியார் செட்டில் என்ன, அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கம்மா நீங்கள். சும்மா தமாஷ், அவர் தமாஷ் பண்ணுவார். மனோகர் சார் அப்படிலாம் பேச மாட்டார். நம்பியார், அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காரியாமா அப்படின்னு அவர் ரொம்ப தமாஷ் பண்ணுவார் நம்பியார். எப்பவுமே அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஷூட்டிங் போகும்போது தான் யாருன்னு வராங்க, நான் என் சமையல்காரிம்மா, நானும் என் சமையல்காரி வரோம். அப்புறம் சமையல்காரி எங்கள் கூட இதுக்கு காட்மண்டோ இல்லை சமையல்காரி கூப்பிட்டது, ஏன்னா எனக்கு சமையல் பைக்கணும் பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் வராங்க. என்ன சமையல்காரின்னு சொல்கிறீங்க? ஆமாம்மா சமையல்காரி தான். அவருக்காக தனியாக சமைச்சு கொடுப்பாங்க அந்த அம்மா. நம்பியாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்பியார் ஒய்ஃபு நல்லா பழகுவார். நம்மள சும்மா காமெடியாக நாங்கள்லாம் அதெல்லாம் எம்ஜிஆர், நம்பியார், நான் எல்லாம் உட்காந்து கார்ட்ஸ் ஆடுவோம். நாங்கள்லாம் பிரேக்கில் வந்து சடையப்ப செட்டியார் ஷூட்டிங், அந்த மீனவன் நண்பன் அதெல்லாம் சும்மா வந்து உட்காந்து கார்ட்ஸ் ஆடுவோம். உட்காந்து அப்போ வந்து தமாஷுக்கு ஒன்றும் இல்லை, தமாஷுக்கு எல்லோரும் ஆடுவோம். அப்போயே அவர் சொல்லுவார், அம்மா புள்ள கொட்டிக்காரம்மா உப்பு புளி வாங்கணும், கார்டு பார்த்து போடுமா. சும்மா தமாஷ். எம்ஜிஆர் ரசிப்பார் அதை. ஆமாம். ஸோ அதெல்லாம் நினச்சா. உங்களுடைய பல பேட்டிகளை சமீபத்தில் நான் பார்த்தேன். அரசியல் பற்றி ஒரு நல்ல ஒரு பார்வை உங்களுக்கு இருக்குது. தீவிரமான அரசியல் ஈடுபடுற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இருக்குங்க. ஏன்னா அதிமுகலேருந்து எனக்கு வந்து அழைப்பு விடுத்தாங்க. திரு ஓபிஎஸ், திரு கே பி முனுசாமி, ஜெயசிடி பிரபாகர், அப்புறம் மலைப்படி அரசியல் தலைவர்கள்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்க. பேசி நானும் வரதா சொல்லியிருக்கேன். பொறுப்பு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. போட்டால் முழுமையாக ஏற்படும். ஏன்னா நான் வந்து நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்தில் போக விரும்பலை. ஏன்னா என்னோட ஸ்டேச்சர் இருக்குது. அதுக்காக நான் வந்து போய் முதல்வர் நாக்காளில் அமரணுன்ற எண்ணம் இல்லை. எம்ஜிஆர் கட்சி அதனால் ஒரு நியாயமான ஒரு பொறுப்பில் இருந்து தான் வந்து தொண்டர்கள் மதிப்பாங்க இல்லைங்களா. அதனால அந்த பொறுப்பு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் கூட முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்தித்தேன். போட்டால் நிச்சயமாக
எம்ஜிஆர் வழியில் எம்ஜிஆர் கட்சிக்காக செயல்படுவேன். உங்களுடைய மகன்களை யாரையாவது சினிமாவில் அறிமுகப்படுத்துகிற ஐடியா இருக்கா? அவங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா சினிமாவில்? இல்லையே, 2 பேரும் எனக்கு என்னமோ நான் படிக்காததுனால அவங்கள எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே டிஏவி ஸ்கூலில் படித்தாங்க. டிஏவியில் ஃபஸ்ட்டு வருவாங்க கிளாஸில் 2 பேரும், கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் 2 பேரும். அப்புறம் அவங்க அப்பா வந்து லண்டனில் படிக்கட்டும் அப்படின்னு அவங்க 2 ஸ்கூலில் கொண்டு போய் போட்டார். பெரியவன் வந்து இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன் ப்ளஸ் லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூல் MBA, சிவனும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் MBA, லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூல் MBA 2 பேரும். ஸோ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு திருப்தி, நம்ம படிக்கலையே. பார்த்தேன் அவங்க பட்டமளிப்பு விழாக்கு நீங்கள் போயிருந்தாலும் பார்த்தேன். ஆமாம், 2 பேரும் நல்லா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தால் யார் வேணால் வரலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வராங்க, ஆனால் இப்படி வராங்க இப்படி போயிடுறாங்க. நிறைய ஆர்டிஸ்டோடைய இல்லையா, இப்போ பொண்ணுங்களாகட்டும் இல்லை மகன்களாகட்டும் வராங்க, மாதிரி நீடிச்சு நிற்கக்கூடிய இல்லை. ஆனால் இந்த இது அப்படி யாரும் நீடிச்சு நிற்க முடியறதில்ல, வந்து போயிடுறாங்க. அதனால அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் ஏதாவது ஒரு இருந்திருக்கணும். ஒரு வேலை இது இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு போகிறத எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகிற ஒரு தகுதியாவது இருக்கணும் இல்லை, கல்வி தகுதி. அது ரொம்ப முக்கியம். கல்வின்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று 100% இல்லைங்களா. யூ ஹேவ் டு கிவ் தம் எஜுகேஷன். வேறு சொத்து சுகம் கொடுக்கலன்னா கூட எஜுகேஷன் கொடுக்கணும். தே கேன் ஸ்டாண்ட் ஆன் த ஓன் லெக்ஸ், எங்கே இருந்தாலும் எனிவேர் இன் த வேர்ல்டு. கரெக்ட். அந்த திருப்தி எனக்கு இருக்குது. 2 பேரும் நல்லா படித்தாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன், நான் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரல, அதனால நானும் சரி விட்டுட்டேன். சினிமாவில் நடித்த கதையெல்லாம் பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்களா? கேட்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அதெல்லாம் பெரிய தெரியாது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ப்ளஸ் அவங்க லண்டன், நானும் அப்படி பார்த்தா வெளிநாட்டில் இருந்திருக்கேன். ஸோ அது என்னென்னா அது ஒரு எக்ஸ்போஷருங்க. வென் யூ லிவ் அப்ராட் அது ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது நம்மளுக்கு. ஆமாம், நம்ம ட்ரம்ப்கிட்டையும் பேசலாம், இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதர்கிட்டையும் சராசரி என்னால் முடியும். என் பசங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது அது. பட் அவங்களே அப்படி தான் சொல்லியிருக்கேன் நான், எல்லார்கிட்டும் நல்லா இருக்கணும். இங்கே வந்தால் கூட எல்லோரும் வெளிநாட்டில் வந்தால் கூட கொஞ்சம் சில பேரில் வெளிநாட்டில் வந்தால் அதெல்லாம் இல்லை. என் பசங்க கூட டவுன் டு எர்த், ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பானுங்க. எல்லார்கிட்டும் நல்லா பழகுவாங்க, சொந்தக்காரங்களாம் தான் மதிச்சு அது இது அத்தை மாமா அந்த இதெல்லாம் அப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லார்கிட்டும் நல்லா இருக்கணும், பெரியவங்க வந்தால் காலை தொட்டு கும்பிடணும். இப்போ இந்த ட்ரெடிஷன் அதெல்லாம் இல்லை, அது எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த பசங்கன்னா 2 பேரும் நல்லா பண்ணுங்க. 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.